எந்த சூழ்நிலை வந்தாலும் சிவபெருமானே அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நமசிவாயங்கிற ஒரு வார்த்தை உங்களை மனிதனாக நிற்க வைக்கும். தொடர்ந்து கோபம் இல்லாமல் நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தால் அது உங்களை தெய்வத்திற்கு நிகராக உயர்த்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கொள்ள வேண்டாம். அதே போல பொன் பொருள் மீது ஆசையை வைக்காதீர்கள், ரொம்ப முக்கியம். அதுதான் ஏன் சொல்றோம், ஒரு சிவபக்தராக இருப்பவருக்கோ ஒரு சிவன் அடியவராக இருப்பதற்கோ என்ன ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல பிறப்பற்ற நிலையை எய்த வேண்டும், அந்த ஈசனின் காலில் சென்று நாம் அடைக்கலம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உள்ளத்துக்கு தாற்பயம். அதுதான் எல்லா சிவபக்தர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசை. அதுவுமே ஆசை தான், இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எண்ணமானது அங்கே இருக்கும். அடுத்த பிறவி வேண்டாம், நான் ஈசனோட கலந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பற்றற்ற நிலை வேண்டும் என்றால் பொன் பொருள் போன்ற இந்த புற வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும்.